தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசினுடைய மனுக்கள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் பரதிவாலா மற்றும் மகாதேவன் அடங்கிய அமர்வில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை 4 நாட்களாக தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வழக்கினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. குறிப்பாக மசோதாக்கள் மீதான ஒப்புதல் அளிக்காதது, முடிவை சரியான நேரத்தில் எடுக்காதது, காலதாமதம் செய்தது என தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப முடிவெடுத்தது என்பது அனைத்துமே அரசு சாசனத்திற்கு எதிரானதாகவும், அரசு சாசன விதிமுறையை பின்பற்றாமல் ஆளுநர் செயல்பட்டுள்ளார். அரசியல் சாசன விதியை பின்பற்றாமல் ஆளுநர் சுய செலவிற்கு மசோதாக்களை அனுப்பது செல்லாது என்ற ஒரு கருத்துக்களை வாதத்தின் பொழுது தமிழக அரசின் சார்பில் ஆஜராகி வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள். எனவே ஆளுநருடைய தரப்பு வாதங்களை நிராகரித்துவிட்டு அரசு சாசனத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கான ஒரு உத்தரவை அவருக்கு பிறப்பிக்க வேண்டும் என்பதைத்தான் தமிழக அரசாங்கம் மனது கோரிக்கையாக வாதங்களில் முன்வைத்தது. அதே சமயம் ஆளுநருக்கு அரசு சாசனத்தின்படி 4 முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு அதிகாரம் என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதன் கீழ்தான் ஆளுநர் முறையாக செயல்பட்டுள்ளார். மேலும் முறையான விதிமுறைகளுக்கு எதிராக அரசினுடைய மசோதாக்கள் இருக்கும் பொழுது அதற்கு ஆளுநர் எவ்வாறு ஒப்புதல் வழங்குவார் என்ற ஒரு குற்ற கேள்வியையும் ஆளுநர் தரப்பில் அந்த விசாரணையின் பொழுது வாதமாக முன்வைத்தது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் 2 தரப்புக்கும் முன்வைத்த நிலையில் மசோதாக்கள் என்பது மறுமுறையாக ஒரு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் என்பது முறையாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியுமா, அதற்கு அதிகாரம் உள்ளதா என்ற ஒரு கேள்வியும் ஆளுநர் தரப்பில் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஒட்டுமொத்த மசோதாக்களும் திருப்பி அனுப்பப்பட்ட பொழுது அரசிற்கு ஏதேனும் ஒரு காரணங்கள் வழங்கப்பட்டதா என்ற ஒரு கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை ஆளுநர் தரப்பிற்கு உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. 2 தரப்புகளுடைய வாதங்களும் இன்று முடிவடைந்த நிலையில் 1 வார காலத்திற்குள் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தற்பொழுது வழக்கினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளார்கள்.